ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் மெயினாக பூஸ்டர் பம்பு, அடாப்டரு, மெமரின்னு, ஃப்ளோட் வால்வு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, சொலினாய்டு வால்வு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச், ஃப்ளோட் வால்வு தனித்தனியாக இருக்குது, அடாப்டரு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல் கனெக்டரு, டி கனெக்டர், இது போல இருக்கும், டிடிஎஸ் அட்ஜஸ்டரு, उसके बाद टैब कनेक्टर இத பத்தி எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். யூவி அல்ட்ரா வயலட்க்கு எல்இடி லைட் இருக்கு, மினரல், கால்சியம், இத பத்தி ஃபுல்லாவே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகுது பாத்தீங்களா, தண்ணி ஃபுல்லானா அதுதான் பாக்குறோம். இங்க பாருங்க, இதுதான் ஆட்டோ கட் சுவிட்ச். இதுல பாத்தீங்கன்னா பேஸ் இல்லைன்னா நியூட்ரல் எதனா ஒரு லைன் எடுத்து கரெக்டா இதுல ரொட்டேஷன், இங்க பாருங்க, இதுல இருந்து ரிட்டர்ன் எடுத்து திருப்பி அடாப்டர்ல இன்புட்ல கொடுக்கணும். டைரக்டா நம்ம லைன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, போர்டுல இருந்து லைன் வருது பாத்தீங்களா, அந்த லைனை பேஸ் நியூட்ரல் 2 லைன் வருதுங்களா, ஒரு லைன் டைரக்டா எடுத்துட்டு இந்த ஃப்ளோட் வால்வு கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமேட்டு அடாப்டர்ல கொடுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கனெக்ஷன் இதுக்கு போகும். இதுல கட் ஆச்சுன்னா அடாப்டர் ஃபுல்லாவே லைன் கட் ஆகும். அந்த பாருங்க, அது போல தான் கொடுத்துருக்கு. ஒரு லைன் டைரக்டா கொடுத்தோம்னா ஒரு லைன் ஃப்ளோட் வால்வுல போயிட்டு வருது பாருங்க. இதான், வேற ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ கட்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இதுவும் சொல்றேன் ஆர்ஓ பத்தி. பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பொருளும் பார்க்கலாம். அடாப்டர் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு, எஸ்சி வால்வு. இது பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஓல டேப் தண்ணியை ஓப்பன் பண்ண உடனே கண்டினியூவா தண்ணி வர ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல நின்னாதான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே போகாம இருக்கும். அது ஸ்டாப் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி வால்வு ஒர்க் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா கரண்ட்டை நம்ம கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா அடுத்து கண்டினியூவா தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஓப்பன் பண்ண உடனே டேங்க்ல இருந்து பிரஷரா தண்ணி வந்ததுன்னா மோட்டர்ல இருந்து, மெமரில இருந்து, ஃபில்டர்ல இருந்து எல்லாமே ரொட்டேஷன் ஆகி வேஸ்டேஜ் தண்ணி கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி வால்வ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல 2 கனெக்ஷன் இருக்குங்களா, மோட்டர்ல 2 கனெக்ஷன் இருக்கு பாருங்க. எல்லாமே அடாப்டர்லயே 2 கனெக்ஷன், அவுட்புட்ல எல்லாத்துலயும் ஒரு வயர் முடியும். அவ்வளவுதான் கனெக்ஷன். இது பாத்தீங்கன்னா பேசிக் ஆர்ஓல பாத்தீங்கன்னா கனெக்ஷனுடைய பேசிக்கே இதான் பாத்தீங்கன்னா பாருங்க. நெக்ஸ்ட் ஆர்ஓல யூஸ் பண்றது செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின், ஃப்ரீ ஃபில்டரு, அதனுடைய கனெக்டரு, ஃப்ளோட் வால்வு எல்லாமே இதுல மெமரின் ஹவுசிங் வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஃபில்டர் டோட்டலா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோல எங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓனா வீட்டுல ஆர்ஓ சர்வீஸ் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்றதுக்கும் 2 வழியில பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் வால்வ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பேஸ் நியூட்ரல்ல கொடுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடாப்டர்ல இருந்து அவுட்புட் வருது பாத்தீங்களா, அந்த ஒயர்ல இருந்து கொடுக்கலாம். பேஸ் நியூட்ரல் பாத்தீங்கன்னா அதையும் சொல்றேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒயரிங் கனெக்ஷன் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நான் ஸ்டார்டிங்ல சொன்னதான் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம பிளக் பாயிண்ட்ல இருந்து பேஸ் நியூட்ரல் வருதுங்களா, ஒரு ஒயர் எடுத்து நீங்க ஃப்ளோட் வால்ல கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் இந்த அடாப்டர்ல கொடுத்துடணும். அடாப்டர்ல ஒரு ஒயர் டைரக்டா கொடுத்துடணும். அவ்வளவுதான். போர்ட்ல இருந்து லைன் டைரக்டா கொடுத்துடணும். பேஸை டைரக்டா கொடுத்துருங்க. நியூட்ரல இந்த ஃப்ளோட் வால்ல கொடுங்க, கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 2 ஒயர் இருக்கு. ஒரு ஒயர் தனித்தனியா முடிஞ்சிட்டோம். எஸ்சி வால்வு, மோட்டர்ல எல்லாத்துலயுமே எல்இடிலயும் வரும் ஒரு 2 ஒயர். அதுல 2 ஒயர் தனியா முடிஞ்சிடணும். வேற ஒண்ணுமே இல்லை கனெக்ஷன் பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர். இங்க பாத்தீங்கன்னா நீங்க செடிமெண்ட் யூஸ் பண்றதாலும் பண்ணலாம், கார்பன் போடுறதாலும் போடலாம். உங்களுடைய வாட்டருடைய பிரஷரை பொறுத்து இது பண்ணணும். வாட்டர் பிரஷர் ரொம்ப ஹையா இருந்ததுன்னா கார்பன் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப லோவா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா நம்ம டேங்க்ல இருந்து வர்றது செடிமெண்ட் போடலாம் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா யூரோ மார்க் மெயினா பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா யூரோ மார்க் பிரகாரம் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா ஃபில்டர் பாத்தீங்கன்னா லைஃப் வரும். இப்போ பாத்தீங்கன்னா கனெக்டர் பாருங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இந்த கனெக்டர்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி போடுறது, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க கனெக்டர் போடுறது பார்க்கல இல்லை, அதால தான் எடுத்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோல தெரியணும் அப்படின்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா கனெக்டர் போறேன் பாருங்க. அவ்வளவுதான், புஷ் பண்ணணும். புஷ் பண்ணாலே வேலை முடிஞ்சிருச்சு.
ஒரே இதுதான். இது போல லாக் வெளியே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி வெளியே எடுத்துன்ட்டு 4 லாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 லாக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாட்டரில் வர பைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வருங்க. டேரெக்டாக செடிமெண்ட் ஃபில்ட்ரு இல்லைனா கார்பன் ஃபில்ட்ரு. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகானா மேலே இருக்கிற ஃபில்ட்ரு கீழே வருமா மேலே வருமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற பாருங்க. இன்னு அவுட்டு அவுட்டு பாருங்க. இப்போ இன்புட் இப்போ தான் பைப் கனெக்ஷனாக கொடுக்க போகிறோம். இன்புட் அங்கே கொடுக்குறாங்களா, இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருக்குன்னு பார்த்துட்டிங்களா, ஏன்னா மாற்றி கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் கொடுக்கணும். இன்னுங்க வந்துச்சுங்களா, டேரெக்டாக இதை எஸ்சி வால்லையும் கொடுக்கலாம், இல்லைனா ஃபில்டரில் கொடுத்தும் கொடுக்கலாம். இப்போ ஃபில்டரில் கொடுத்து நெக்ஸ்ட் ரொட்டேஷனில் வந்து நெக்ஸ்ட் எஸ்சி வாலில் கொடுத்து மோட்டருக்கு கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எஸ்சி வாலில் கொடுத்து நீங்கள் செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர் கொடுத்து மோட்டருக்கு கொடுக்கலாம். நம்ம வாட்டருடைய ப்ரெஷரை பொறுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து போட்டாச்சு பாருங்க. உங்க எதிரே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் எப்படி போட்டாச்சு பார்த்துருப்பீங்க. புஷ் கனெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா எல் புஷ் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ற பாருங்க. அந்த சைடு இன்புட் கொடுத்தாச்சுங்களா, ரைட் சைடில் மேலே இன்புட் கொடுத்தாச்சுங்களா. இப்போ லெஃப்ட் சைடில் அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ஃபில்டரில் இன்புட்ல கொடுக்கணும். ஏரோ மார்க் சேஞ்ச் ஆகுதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபில்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இன்புட்டு, இதுலேருந்து ஃபைனலாக இங்கே அவுட்புட் எடுக்க போகிறோம். ரைட் சைடில் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது அவுட்புட்டு ஃபைனலு பாருங்க. எல்லா கனெக்டர் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து உங்க எதிரே எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நீங்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எஸ்சி வால்ல இன்புட் அவுட்புட் இருக்கும் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இருக்கும். சொலினாய்டு வால்வு இன்னு ஒரு சைடு அவுட்டு பாருங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனு அதே பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனும் கொடுக்கணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் டேமேஜ் ஆகிடும், இது ஆகிடும், பார்க்க வாய்ப்பு உண்டு, பர்ன் ஆகிடும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்க டேப்ல தண்ணி ஓப்பன் பண்ண உடனே ரொட்டேஷன் செடிமெண்ட் ஃபில்டருக்கு வரும், கார்பன் ஃபில்டருக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலோட ஸ்டாப் ஆகி நின்ற தண்ணி. அதுக்கடுத்து நீங்க கரண்ட் கொடுத்தா தான் இது அடுத்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் ப்ராசஸே ஆக ஆரம்பிக்கும். அப்படி இது எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா வேஸ்ட் தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலில் கொடுத்தாச்சுங்களா பாருங்க. எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியும் அவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டே இருக்கேன். அந்த கனெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் எப்படி 16 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதில் தான் கொடுக்க போறோம். அந்த சைடு வந்து இன்புட், இந்த சைடு அவுட்புட் பாருங்க. எஸ்சி வால் அவுட்புட்ல கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால் மேல எடுத்து இன்புட்ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால் அவுட்புட் டைரக்டா மோட்டர் இன்புட்டுக்கு போகுது. பூஸ்டர் பம்ப் இன்புட்ல போகுது. அவ்வளோதான் அப்புறம் பூஸ்டர் பம்ப் இன்புட்ல போயிட்டு நெக்ஸ்ட் அவுட்புட் எடுக்கிறோம் பாருங்க. இந்த அவுட்புட் எடுக்கிறோம். இங்க ஒரு டி கனெக்டர் போடணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மெமரினுக்கு போகும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வுக்கு போகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தா பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டா இது வந்து பிரிச்சு இது பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1. பார்ட் 1லேயே வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 எவ்வளவு சீக்கிரம் வேணுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய கண்டினியூ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இதை வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லென்த்தா பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டா பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.